மீன்பிடி தடை காலம் முடிந்த நாளை மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல உள்ள நிலைகள் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி வைத்தார். மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகைகள் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருக்கும். அந்த வகைகள் இந்த ஆண்டு மீன்பிடி தடை காலம் நாளை முடிவடைய உள்ள நிலையால் இந்த தடை காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரி செய்த மீன்பிடி தொழிலுக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்த நிலையில் நாளை முதல் கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி புதுச்சேரியில் உள்ள தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு பூஜைகள் பல்வேறு மீனவ கிராமங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் விலையில்லா ரேஷன் அரிசி வழங்கும் டெண்டரை வடமாநில நிறுவனங்களுக்கு அளித்த புதுச்சேரி அரசு பல கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் டெண்டரை முறையாக நடத்தவில்லை என்றால் திமுக சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச அரிசிகள் மாபெரும் முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளன. இலவச அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல் நாடகமாடி தனக்கு சாதகமாக ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்த அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் உண்மையாக பயன்பெற வேண்டிய ஏழை விவசாயிகளுக்கு உள்ளூர் அரிசி ஆலைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மோசடியால் புதுச்சேரி அரசின் மக்கள் நலன் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளின் நம்பிக்கை கேள்விக்குறியாகி உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 2024 ரேஷனில் அரிசி வழங்கும் டெண்டரில் தனக்கு சாதகமான வடநாட்டு கம்பெனிக்கு ஆதரவாக அவர்கள் மட்டுமே பங்கு பெற்ற தேர்வாகும் வகையில் டெண்டர் வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கே டெண்டரும் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த எந்த மில்லும் எந்த டெண்டரில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு கிலோ அரிசி 47 ரூபாய் 70 பைசா நிர்ணயம் செய்யப்பட்ட புதுச்சேரி அரசு முதல் 4 மாதங்களுக்கு அரிசி வழங்க நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் 4 மாதங்களுக்கு அரிசி வழங்கும் டெண்டர் அதே வடநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை நீட்டித்து வழங்கியிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த அரசு டெண்டரின் கீழ் புதுச்சேரி விவசாயிகளோ புதுச்சேரி அரிசி ஆலைகளோ எந்தவித ஆதாயமும் பெறவில்லை. புதுச்சேரியிலிருந்து அரிசியோ நெல்லோ கொள்முதல் செய்யப்படவில்லை. புதுச்சேரியில் தற்போது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி 100% அண்டை மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட புதுச்சேரியில் வழங்கப்படுகிறது. இதனால் புதுச்சேரிக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இன்றைய சந்தை நிலவரப்படி அரிசி விலை குறைந்திருக்கும் சூழலில் கடந்த ஒப்பந்தத்தின் போது ஒரு கிலோவிற்கு ரூபாய் 9 கூடுதலாக அரிசி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது அதே ஒரு கிலோ அரிசிக்கு ரூபாய் 15 கூடுதலாக புதுச்சேரி அரசு வழங்கியுள்ளது. தற்போது டெண்டர் வழங்கப்பட்டு அரிசி விநியோகிக்கக்கூடிய வடநாட்டு கம்பெனிக்கு புதுச்சேரியில் தனக்கென்ற சொந்தமான அரிசி ஆலையோ கொள்முதல் நிலையமோ எதுவும் இல்லை. அப்படி இருக்க புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளை புறக்கணித்துவிட்ட வட மாநிலத்து கம்பெனிக்கு சிறப்பு கம்பளம் விரித்தது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கின்றேன். தற்போதுள்ள இந்த முறைகேடான டெண்டரை உடனே ரத்து செய்துவிட்ட புதுச்சேரியின் சிறு குறு விவசாயிகள், அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையால் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்த டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றி அமைக்க வேண்டும். நலிவடைந்து வரும் விவசாயம் செழித்தோங்க புதுச்சேரி அரசு இலவச அரிசி வழங்கும் இந்த திட்டத்தில் நம் மண்ணின் மைந்தர்களால் பயன்பெறும் வகைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கை முடிவாக அதனை செயல்படுத்திட வேண்டும். தற்போது மஞ்சள் அட்டைக்கு வழங்கப்படும் 10 கிலோ அரிசியை 15 கிலோவாக உயர்த்திட வழிவகை செய்ய வேண்டும் என்றும், புதுச்சேரி ரேஷன் அட்டைக்கு 2 கிலோ கோதுமை வழங்கப்படுவதாக உறுதி அளித்த நிலையால் தற்போது வரை அது வழங்கப்படவில்லை. அதனையும் உரிய முறைகள் மக்களிடம் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரேஷன் கடை வாடகை பிரச்சனைகள், ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம் போன்ற அனைத்து நிர்வாக ரீதியான பிரச்சனைகளையும் சரி செய்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த இலவச ரேஷன் அரிசி திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்த டெண்டர் முறையாக மீண்டும் செயல்படுத்தப்படவில்லை என்றால் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை முன்பு தேதியிட்டு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றார்.
அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு புதுச்சேரி கவர்னர் முதல்வர் அமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார். கவர்னர் கைலாஷ்நாதர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்த 246 பயணிகளுடன் லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் கட்டுப்பாட்டை இழந்த விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்துள்ளனர். பல காயமடைந்திருப்பதாகவும் வரும் செய்திகள் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளித்திருக்கிறது. விபத்தில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என அவர் கூறியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து 246 பயணிகளுடன் லண்டன் புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா பயணிகள் விமானம் கட்டுப்பாட்டு இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வருகின்ற செய்திகள் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் கூறினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விமான விபத்து குறித்து உடனடியாக விசாரணை நடத்தவும் மீட்பு பணிகளை முடக்கிவிடவும் மத்திய அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த கோர விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்கள் இந்த பேருந்துயரில் இருந்த விரைவில் மீண்டு வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை பின்பு நடைபெற்றது. மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊழியர்கள் போராட்ட குழுவினர் நேற்று மிஷன் வீதி மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். கன்வீனர்கள் வேளாங்கண்ணிதாசன் களிய பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். கதிரேசன் நன்றி கூறினார். வில்லியனூர் திரு காமேஸ்வரர் திருக்கோவிலில் திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி முடிவடைந்ததை முன்னிட்டு கோவில் உண்டியலில் காணிக்கை எண்ணப்பட்டு கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அடுத்த வெளியூர் பகுதிகள் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றதுமாக விளங்கும் கோகிலாம்பிகை சமேத திரு காமேஸ்வர கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழா வரும் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இவ்விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சுவாமி வீதி உலாவும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முடிவில் இன்று இந்து அறநிலையத்துறை அலுவலர் முன்னிலைகள், வாலியன்ஸ் ட்ரஸ்ட், பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மூலமாக கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு திருக்கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக பிரமுகர் SKR செல்வகுமாரனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர சட்டமன்ற தொகுதி பிரமுகரும் SKR செல்வகுமாரன் மக்கள் நற்பணி இயக்கத்தின் தலைவருமான SKR செல்வகுமாரனின் பிறந்தநாள் விழா காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகரின் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியானந்தன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் மோகன்குமார், மௌலிதேவன், ராஜகணபதி, முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், மாநில செயலாளர் வெற்றி செல்வன், சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்மகன், பிரபுதாஸ், மகேஷ் ரெட்டி, பாரதி மோகன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சார்லஸ் கார்த்திகேயன், சுப்பிரமணி, குணாலன், யுவராஜ், பிரகாஷ், பாலு, அனுஷ்யா, வள்ளி, கவிதா சர்மா ஆகியோர் செய்திருந்தனர்.
இந்நிகழ்ச்சியின் முன்னதாக காமராஜர் சட்டமன்ற தொகுதிகள் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் பாஜக மாநில தலைவர்கள் இளங்கோவன், தாமோதரன், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வன் ஆகியோர் முன்னிலைகள் நடைபெற்றது. மேலும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர சட்டமன்ற தொகுதி மக்கள் திரளான கலந்து கொண்டனர். புதுச்சேரி மடக்குழு விநாயகர் செவிலியர் கல்லூரி 3வது தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முத்தமிழ் செல்வி வரவேற்றார். மடக்குழு விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் விழாவை துவக்கி வைத்தார். செயலாளர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தார். விழாவில் பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குநர் கார்த்தின் டீன், அகாடமி கார்த்திகேயன், டீன் ரிச்சர்ட், சஞ்சய், மருத்துவ மேற்பார்வையாளர் பிரகாஷ், பதிவாளர் தட்சிணாமூர்த்தி, செவிலியர் கல்லூரி முதல்வர் முத்தமிழ் செல்வி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக டீன் வெங்கடேஸ்வர சர்மா கருத்துரை வழங்கினார். மாநாட்டில் பேராசிரியர்கள் மரகதம், கோவிந்தன், ரேணுகா, தமிழ் புலவேந்திரன், கோவிந்தராஜன், குமாரி, மரியா, தெரசா மற்றும் மணிமேகலை ஆகியோர் விரைவுரை ஆற்றினர். புதுச்சேரியில் அனைத்து செவிலியர் கல்லூரியில் இருந்த பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். துணை பேராசிரியர் சக்தி பிரியா நன்றி கூறினர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறவன், காட்டுநாயக்கர், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி பழங்குடியினர் தலைகள் தலைப்பாகை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறவன், காட்டுநாயக்கர், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி கடந்த 44 ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது. இந்த நிலையில் இன்று அண்ணா சிலை அருகே பழங்குடியினர் தளபாகை கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார், மலைக்குறவன் நலவாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வீக குடிகளாக இருக்கும் மலைக்குறவன், காட்டுநாயக்கன், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அனைவரும் தளப்பாகை கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தினால் வரும் சட்டமன்ற பொது தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். பிழைச்சாவடி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பிழைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜர் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 136வது பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் நேற்று அர்ஜுனன் தவசு நிகழ்ச்சியும் இரவு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், ஊர் முக்கிய பிரமுகர் பெருமாள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகி முகுந்தன், வன்னியர் பேரியக்கம் நிறுவனர் செந்தில் கவுண்டர், மடக்குள விநாயகர் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்துதார் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் 2000 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு மடக்குள விநாயகர் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் குமரேசன், கோபி, வேலு, சங்கர், செல்வராஜ், ரகுபதி, ஜெய்சங்கர், ஜெயச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற தலைப்பில் இலவச மருத்துவ முகாம் ப்ளூ நிறுவனம் மற்றும் மாவட்ட சுகாதார நிலையம் சார்பில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் இயங்கி வரும் ப்ளூ நிறுவனத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற தலைப்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ப்ளூ நிறுவனம் மற்றும் மாவட்ட சுகாதார நிலையம் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த மருத்துவ முகாமில் பெண்கள், ஆண்கள் மற்றும் பெரியவர்கள் என்ற பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனைகள் இருந்து வருகை தந்திருந்த அனுபவ மிக்க மருத்துவர்களால் பல்வேறு சோதனைகள் நடைபெற்றது. இதில் கண் பரிசோதனை, பொது மருத்துவ பிரிவில் ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, பெண்களுக்கான கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறிதல் போன்ற சோதனைகள் நடைபெற்றது.
இந்த மருத்துவ முகாம் ஐப்ளூ நிறுவனத்தின் சிஇஓ ஷேக் முகமது தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட சுகாதார நிலையம் சார்பில் வட்டார மருத்துவ அலுவலர் ஆர்த்தி, சுகாதார ஆய்வாளர் சுடர், டாக்டர் கார்த்திகேயன், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கிருஷ்ணன், மருத்துவ சாரா மேற்பார்வையாளர் பொன்னுசாமி, பகுதி சுகாதார செவிலியர் இந்திரா, மருத்துவ குழு சசிகலா, வெண்ணிரத்தினம், சீதா, தினேஷ், புனிதம், பரமேஸ்வரி, யுகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர். மற்றும் ஐப்ளூ நிறுவனத்தின் சார்பில் நிறுவனத்தின் சையத் அபுதாஹிர், தொழிற்சாலை மேலாளர் உபைதூர் ரஹ்மான், புரொடக்ஷன் மேனேஜர் சரண்ராஜ், நிதித்துறை மேலாளர் அப்துல் கரீம் மற்றும் தொழிலாளர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் கொண்டாடும் இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான புகழ் என்கிற புகழேந்தி முதல்வர் ரங்கசாமி சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான புகழ் என்கிற புகழேந்தி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெறும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திலாசுப்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தாக ஆசி பெற்றார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் புகழ் பேரவை சார்பாக அசோக், பாலா, செந்தில் ராஜா ஆகியோர் ஏற்பாட்டில் தங்க தேர் இழுக்கப்பட்டது. மேலும் பூத்துறை மனநல காப்பகம் மற்றும் தர்மாபுரி ஆஞ்சநேயர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் திலாசுப்பேட்டை விநாயகர் கோவிலில் சீனு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடினார். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இலவச புடவைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் என்ஆர் புகழ் பேரவை ஜெயக்குமார் வரவேற்றார். நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், என்ஆர் புகழ் பேரவையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முத்து, பழனி, மணவாளன், முரளி பிரபு, ஞானப்பிரகாசம், பழனியப்பன், பாலா, அசோக், செந்தில், சிவா, விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் என்ஆர் புகழ் பேரவையின் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கல்வி சுற்றுலாவாக புதுச்சேரி வந்த காரைக்கால் மாணவர்களை சட்டசபை அரங்கை பார்வையிட சபாநாயகர் செல்வம் அழைத்து சென்று கலந்துரையாடினார். காரைக்கால் மாவட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி சுற்றுலா புதுச்சேரிக்கு நேற்று வந்திருந்தனர். சட்டசபை வளாகத்திற்கு வந்திருந்த மாணவர்கள் புதுச்சேரி சட்டசபை அரங்கை பார்வையிட விரும்பினர். இதையடுத்து சபாநாயகர் செல்வம் மாணவர்களை அழைத்து சென்ற சட்டசபை பார்வையாளர்கள் மாடத்தில் அமர வைத்தார். அரங்கை பார்வையிட அனுமதி அளித்ததுடன் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். இதில் அமைச்சர் திருமுருகன், ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர், சட்டசபை செயலர் தயாளன் ஆகியோர் உடனிருந்தனர். நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலி 83ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவிற்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலி 83ஆம் ஆண்டு பிரம்ம உற்சவம் மற்றும் தேர் திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த பிரான்சில் வசிக்கும் அப்பா துரை ராஜேந்திரன் மற்றும் சாரதா ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்ட தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்த விழாவில் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள், ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டு தேரை இழுத்த சுவாமியை வழிபட்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.